வணக்கம் அண்ட் வெல்கம். இது குமுதம் வழங்கும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. ஈச் அண்ட் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா நம்ம குமுதம் நிகழ்ச்சியில் ஒரு அவேர்னஸ் வீடியோவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை பட்டா அப்ரூவல் வாங்குவதற்காக என்னென்ன உங்களோட சந்தேகத்தெல்லாம் நான் கேட்க போகிறேன். இதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸோடைய எம்டி இன்ஜினியர் பாலசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் 3 விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ஒன்று வீடு கட்டுறது, இன்னொன்று வீடு கட்டுறதுக்காக பணத்தை சேர்க்கறது, இன்னொரு விஷயம் அப்ரூவல் வாங்குறது. ஃபஸ்ட்டு 2த்தையும் கூட பண்ணிடலாம், ஆனால் இந்த 3வது அப்ரூவல் வாங்குறதுன்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்கு சார். அதுபோல் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுவர் திக்னஸ் எவ்வளவு இருந்தால் பில்டிங் அப்ரூவல் கிடைக்கும் சார்? இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் மீண்டும் என்னை கூப்பிட்ட குமுதம் சேனலுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பாலசுப்ரமணி, ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர், சிஎம்டி அண்ட் டிடிசிபி அண்ட் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்னுடைய எம்டிங்க. இப்போ பார்த்தோம்னா இவங்க கேட்டிருக்க கேள்வி அதாவது விட்த் ஆஃப் தி, அதாவது திக்னஸ் வால் திக்னஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபார் அப்ரூவலுக்கு அதான் முக்கால் வால் தான் நம்ம சொல்லுவோம். 3/4 அடி வால்னு நம்ம ஒரு தம் கால்குலேஷனில் சொல்லுவோம். 0.23ன்றது மெட்ரிக்கில் 0.23 மீட்டர்ன்றது அதனுடைய திக்னஸ்ஸு ஃபார் 9 இன்ச் வால்க்கு. அதே போல் 0.11 0.23க்கு பாதி தான், ஆனால் 0.11 தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். 0.11 ஃபார் 4.5 இன்ச்சஸ் வால், பார்ட்டிஷன்ஸ் வால். இதில் வந்து ஃப்ளை ஆஷு, லைட் வெயிட் பிரிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வால் திக்னஸ் சேஞ்ச் ஆகும். பட் நம்ம தம் கேல்குலேஷனில் இப்போ பார்த்தோம்னா அப்ரூவலுக்கு நாட் ஒன்லி தம் கேல்குலேஷன், இது ப்ராப்பராக நமக்கு இப்போ கைட்னஸ் கொடுத்துருக்குது. 0.23 மெயின் வால், பார்ட்டிஷன் வால் 0.11 மெட்ரிக்கில். இப்போ எல்லாமே மெட்ரிக் ட்ராயிங் தான் போடணும். இது வால் திக்னஸாக இப்போ நமக்கு கன்சிடர் பண்ணி கொடுக்குறாங்க. அதைப்படி தான் நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுபடி தான் அப்ரூவல் வருதுங்க சார். அதே போல் தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம் சார். சார் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர், உங்க சந்தேகங்களை புருஷோத்தம் சார். சார் வணக்கம் சார். என் பேர் புருஷோத்தம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ சொல்லுங்க சார். என் பேர் புருஷோத்தம், வெங்கடேஸ்வர நகர் கெனால் ரோடு சார், பிளாட் நம்பர் 2, 3. ஓகே சார். இதுல ரோடு போட்டிருக்காங்க, லைட் போட்டிருக்காங்க சார். லைட் எல்லாம் இருக்கு எல்லாமே. ஓகே சார். ஆனா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு இந்த பிளான் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே சார். இப்போ இவங்க நம்ம கார்பரேஷன்ல என்ஓசி கேக்குறாங்க சார். அவங்க என்ஓசி ஃப்ரம் அது அந்த நீங்க சொல்றது பார்த்தா அந்த வாட்டர் கெனால் ரோட், மெட்ரோ வாட்டர். ஆமா சார், மெட்ரோ வாட்டர் சார். ஆமா சார், ஆமா சார். கரெக்ட் சார். எப்படி சார் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாம இருக்க முடியும்? பிளாட் வாங்கிட்டோம், இதை நம்பி தான் நான் வாங்கியிருக்கிறேன் சார். நான் அப்படியே லைன்லயே இருங்க, இதை பத்தி நான் விவரிக்கிறேன். இந்த மாதிரி கேசஸ் நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த 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 வாட்டர் கெனால் ரோடு கொட்டூர் வில்லேஜில் ஒரு மேஜர் பார்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புழல், சூரப்பேட்டு, ஏன் புதூரில், அம்பத்தூர் புதூர்லேருந்து வரவங்க கூட அந்த வழியை தான் இன்றைக்கி அண்ணா நகர் லிங்க்குக்கு மெயின் ரோடாக இன்றைக்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரோடு, அந்த பிரிட்ஜினுடைய திக்னஸும் ஒரு கார் போகிற அளவு தான் இருக்கும். அதுவே பயந்து போனோம். ஒரு ஷேக் பண்ணோம்னா பிரிட்ஜை விட்டு கார் விழுந்துடும். அந்த அளவுக்கு பேரபட் வாலே, கைப்பிடி செவரே இல்லாத ஒரு பிரிட்ஜ் இருந்தது. இன்றைக்கி அங்கே ஒரு 2000 வீடு ஆர்ச் ஸ்ப்ரிங் அலைன்ஸ்னு அதில் வந்திருக்கு. அந்த ஃப்ளாட்டை வச்சு இப்போ அந்த ஏரியாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அப்நார்மல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் இருக்கவங்க, ரெட்டில்ஸை தாண்டி இருக்கவங்க அண்ணா நகருக்கு போனோன்னா கூட ரெட்டேரி அந்த புழல் ஜங்ஷனை தாண்டி வந்தீங்கன்னா நம்ம அந்த மாதவரம் அந்த ரவுண்டானாலலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கு. இப்போ மேஜராக அந்த ரூட்டை சேஞ்ச் பண்ணுறது இந்த ரூட்டு தான். பட்டு நாங்கள் அதில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய அப்ரூவல்ஸு. அதில் கனெக்டிங் ரோடு, வாட்டர் கெனால் ரோடு நல்லா 2 வேஸ் போட்டு ட்ராக் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஒரு பெரிய கெனாலை போட்டு அந்த கெனால் வழியாக அதாவது மெட்ரோ வாட்டர் கெனால் 3 கெனால் போனாலும் அது நம்ம குடிநீர் ரா வாட்டர் நம்ம கீழ்ப்பாக்கத்துக்கு வந்தாலும் அதில் ரோடை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி நமக்கு அந்த ரோடை லிங்க் கொடுத்துட்டாங்க. அந்த ரோடை வச்சு உள்ளே இருக்க ரோடுங்கள்லாம் தார் ரோடு போட்டாச்சு, ஸ்ட்ரீட் லைட் போட்டாச்சு கார்பரேஷனில். இதில் பார்த்தீங்கன்னா ரோடு போட்ட ரோடுக்கு ஆன் ரோடு ஃபேஸிங்கில், வாட்டர் கெனால் ரோடு ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஐ திங்க் 2 ஃபேஸிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ஓசி கேட்டிருப்பாங்க. கார்னர் அப்படின்ற பட்சத்து மட்டும் இல்லை,
அந்த ரோடு தார் ரோடு போட்ட ரோடு வேறு லிங்க் இல்லாமல் வெறும் வாட்டர் கனால் ரோடு மட்டும் லிங்க் இருக்குதுன்னா அதுக்கு போய் மெட்ரோ வாட்டர் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. இது இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு மெட்ரோ வாட்டர் என்ஓசி வாங்கினோன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம மெட்ரோ வாட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணி மெட்ரோ வாட்டர் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கேருந்து லோக்கலுக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த பிரிட்ஜு கட்டிக்கலாம். நம்ம கெனால் எத்தனை கெனால் கிராஸ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு பிரிட்ஜஸ் கட்டிக்கணும். அந்த பிரிட்ஜஸை கட்டி அந்த கெனால் கீழே போகிற நமக்கு சென்னைக்கே குடிநீர் வந்து அதுதான் அது வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வடி அந்த அது டேமேஜ் ஆகாமல் கட்டிக்கணும்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அந்த என்ஓசி வாங்கிறதுக்கு அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு காலம் தாழ்த்துறாங்க, கொஞ்சம் நாட்கள் இழுக்கிறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு ஃபீஸும் சம் லேக்ஸ் 10 lakhsக்கு மேலே ஃபீஸும் வாங்குறாங்க. அந்த கைட்லைன் வேல்யூ அதுக்கப்புறமா அதனுடைய ரெண்டல் மந்த்து அதாவது இயர்லி ரெண்டல் கூட உண்டு அதுக்கு. அதன் பிறகு பிரிட்ஜு நீங்கள் கட்டணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இண்டிவிஜுவல்ஸ்க்கு. பட் வெங்கடேஸ்வரா நகர் வந்து எனக்கு நல்லா தெரியும். அந்த ரோடு தார் ரோடு போட்டாச்சு, ஸ்ட்ரீட் லைட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஆனால் வேறு ரோடு லிங்க்கு கிடையாது. வேறு ரோடு லிங்க் இருந்ததுன்னா கார்பரேஷனில் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. பட் இது வந்து உண்மையிலேயே எப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆனது. சட்டங்கள் எப்படின்னா மக்களுக்கு சாதகமாக இருக்கணும். மக்கள் வந்து ஒரு அப்ரூவல் அப்ளை பண்ணால் அவர் வந்து அப்ரூவலுக்கு போனான்னா 10 லட்சம் 15 லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வரும். ஆனால் 2 பிளாட் சொல்கிறார் கண்டிப்பாக வரும். அதுக்கு உண்டான சார்ஜஸ் கட்ட அவர் ரெடியாக இருக்க பட்சத்தில் இவங்க என்ஓசின்னு போட்டு அலக்கழிக்கிறதுன்றது தாரோடு கார்பரேஷனே போட்டுட்டு அதுக்கு வந்து என்ஓசி வாங்குறன்றது உண்மையிலேயே இது ஒரு பெரிய கொடுமையான ஒரு இது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ரோ வாட்டரும் இது மாதிரி நான் ஒரு 2-3 கேஸை நான் போய் ஃபாலோ பண்ணேன். மெட்ரோ வாட்டரில் இருக்கவங்க அதாவது அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணினா அதை கேட்குறது இல்லை. ஆனால் ஆத்தரைஸ்டாக போய் கேட்டோம்னா இவங்க இவ்வளோ லேக்ஸ் கட்டுனா எப்படி கட்டுவாங்க? அந்த பிளாட்டில் எத்தனை லேஅவுட்டில் எத்தனை பிளாட் ஓனர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரும் கட்ட சொல்லலாம். ஆல்ரெடி தார் ரோடு போட்டு லிங்க்கும் கொடுத்தாச்சு. அதுக்கு போய் மெட்ரோ வாட்டரில் போய் என்ஓசி வாங்கிட்டு வான்றது கார்பரேஷனில் சொல்கிறதும் தவறு. பட் அவங்களுக்கு கார்பரேஷனுக்கு கைட்னஸ்ஸு நான் இது வந்து 2023 நான் ஒரு ஆர்டர் மெட்ரோ வாட்டரில் இதே கொரட்டூரில் வாட்டர் கெனால் ரோடுக்கு மெட்ரோ வாட்டர்லேருந்து ஒரு லெட்டர் வாங்கி நான் கொடுத்துருக்கேன். கார்பரேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். அந்த லெட்டர் வந்து என்கிட்ட இருந்ததுன்னா அதை பெருசாக நம்ம ஃபைட் பண்ணலாம். பட் இருக்கும், நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இதில் கீழே வர நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மெட்ரோ வாட்டரு தனியாக அந்த அந்த அதில் போகிற அந்த கால்வாய் வந்து தண்ணி வந்து மெட்ரோ வாட்டர் கீழ்ப்பாக்கத்துக்கு வருது. ரா வாட்டரு புழலேரியிலேருந்து வருது. அந்த அந்த கீழே வர அதை டேமேஜ் ஆகாமல் நீங்கள் கல்வெட் போட்டு கட்டி நீங்கள் ரோடை ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சென்டர் ஆஃப் தி அந்த 200 feet இருக்குதுன்னா அந்த கெனாலினுடைய வித்து சென்டர் ஆஃப் தியில் போட்டாங்க. ஈவன் அதில் ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி கால்வாய் வந்து மழைநீர் கால்வாயை எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய ஒரு லிங்க் ரோடு அது. இன்றைக்கி புழல் சோழவரம் ரெட்டில்ஸில் இருக்கவங்க வரணுனாலும் அந்த லிங்க் ரோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ரோடை நல்லா டெவலப்மெண்ட் கொடுத்து பப்ளிக் ரோடாக கன்வெர்ட் ஆன ரோட்டுக்கு சைடு ரோடு லிங்க்குங்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அதை மெட்ரோ வாட்டரும் கார்பரேஷனும் டிசைட் பண்ணி கார்பரேஷனுக்கு மெட்ரோ வாட்டர் டைரக்ஷன் நீங்கள் இந்த ரோடை போட்டிங்க, நீங்கள் கல்வெட் கட்டுங்க, நீங்கள் அந்த பைப்பை டேமேஜ் ஆகாமல் பண்ணுங்கன்னு கொடுக்கணுமே தவிர இது நீங்கள் ஹியர் பண்ணுறீங்கன்னா கேட்டுங்க சார் 100% அவங்க வந்து கல்வெட் வந்து ஏன்னா நீங்கள் 20-30 பிளாட் ஓனர்ஸ் இருப்பீங்க. ஸோ லிங்க் இருந்ததுன்னா ஓகே. லிங்க் இல்லாத ரோடுக்கு பின்பக்கமாக லிங்க் இருந்ததுன்னா அதுக்கு என்ஓசி தேவையில்லை. லிங்க் இருக்கிற ரோடு இது விஷயமாக நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபைட்டிங் கொடுப்போம் சார். இது வந்து கண்டிப்பாக அது முயற்சி எடுத்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுவோம். இது வந்து 100% என்ஓசி வாங்கலாம். அதுக்கு நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்ட போக தேவையில்ல. அது கிட்டத்தட்ட சம் லேக்ஸ் செலவாகும். அது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இல்லை ஒரு அசோசியேஷன் உங்கள் அந்த லேண்ட் ஓனர்ஸ் வெங்கடேஸ்வரா நகர் லேண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்சிடரபிள் இருக்கும். பட் நம்ம ஃபைட் பண்ணலாம். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பெயர், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் மேடம். உளுந்தூர்பேட்டிலிருந்து கால் பண்றேன் மேடம். உளுந்தூர் சார் சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம பூர்வீக நிலம் பக்கத்துல ஒரு இடம் வந்து சொல்லி வாங்கி போட்டோம் சார். சரிங்க. அது நத்தம் புறம்போக்கில் வருது, அதுக்கு பட்டா வாங்க முடியுமா சார்? நத்தத்துக்கு பட்டா உண்டு சார். ஆனால் பட்டா வந்து இன்னைக்கு சென்னை பெல்ட்டில் 1000 square feet வரையில் தான் ஒரு நத்தம் பிளாட்டுக்கு இண்டிவிஜுவல் ஓனருக்கு பட்டா தராங்க. மேஜராக நீங்கள் பெரிய எக்ஸ்டெண்டாக இருந்ததுன்னா பட்டா வாங்குறது கொஞ்சம் சிரமம். 1000 square feet வரையில் இருந்தால் பட்டா கொடுப்பாங்க.
பட் அது என்ஜாய்மெண்ட் லிங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்ரூவல் இது பட்டா வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டிஸ் கிடைக்கும். உங்கள் ஏரியா எவ்வளோதுன்னு பார்த்துங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போனால் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். பட்டா கிடைக்கும் சார், கண்டிப்பாக உண்டு சார். தேங்க்யூ சார். சார் கேள்விக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இந்த ஹாஸ்டல் கட்டணும்னா எதனா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணுமா, இல்லை எதனா சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருக்கா? ஹாஸ்டல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து மேன்ஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த கம்பைன் பில்டிங் ரூலில் இருக்கிற ரூல் படி ஹைட் ஆஃப் த பில்டிங்கை போச்சு சுற்றி செட்பேக்ஸு டிஃபர் ஆகும். தென் வந்து அது ஹாஸ்டல்னாலே லோக்கல் பாடியினுடைய பர்மிஷனுக்கு உட்பட்டு வராது. இது சிஎம்டிக்குள்ளே போகணும். சிஎம்டிக்குள்ளே போகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எந்த இடத்துல ஹாஸ்டல் நீங்கள் பண்ணுறீங்க அந்த ரோடு விட்த்தை நீங்கள் பார்க்கணும், ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி லேண்டை பார்க்கணும், ஹைட் ஆஃப் த பில்டிங்கை வச்சு எலிஜிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் ஹாஸ்டலுக்குன்னு நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் பில்டிங் நார்ம்ஸ்குள்ளே தான் போகணும். எலிஜிபிலிட்டிஸ் உண்டு, ஹாஸ்டலுக்கெல்லாம் அப்ரூவல் கிடைக்கும். பட் அது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். சார் அதே மாதிரி முந்தைய ஷோவில் சொல்லியிருந்தீங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள லோக்கல் பாடிக்கு மட்டும் அப்ரூவல் கிடைக்கும். அது வந்து ஒரு போராட்டங்க. அது இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எடுத்துருக்கிறதே இதுதான். ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சிஎம்டி அண்ட் டிடிசிபி அந்த சங்கமே உருவாக்கப்பட்டது எதுக்குன்னா, ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் கூட கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில். அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா 90% ஆஃப் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா சாதாரண அப்ரூவலை நம்பி தான், பில்டிங் பிளானை போட்டு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறதுல நம்பி தான் இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சிங்கிள் விண்டோவில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்த பிறகு இன்னும் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. காரணம் என்னன்னா, அந்த அப்ரூவல் ஃபார்மேட்டு கவர்மெண்ட்டே அந்த அந்த வெப்சைட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு. அவங்க அதை பார்த்து அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே அப்ரூவல் வாங்கி அவங்களே ஃபீஸ் கட்டி எடுத்துக்கிறாங்க. ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்கிட்ட வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 10% ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் தான் எம்எஸ்பி பண்ணுறவங்க, ஸ்பெஷல் சேங்ஷன் பண்ணுறவங்க, லேஅவுட் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியல் பண்ணுறவங்க, இன்ஸ்டிடியூஷனல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. 90% பார்த்தோம்னா சாதாரண ஒரு பில்டிங் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருத்தருக்கு அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ற ஒரு வேர்டு இப்போ ஒரு அந்த கவர்மெண்ட்டு சொல்லிக்குது, இது நல்ல ஸ்கீம்னு நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை இது பாதிக்குது. அதனால் இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விப்படி பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது இன்றைக்கி பார்த்தோம்னா கார்பரேஷனு லோக்கல் பாடி சிஎம்டி லிமிட்குள்ளே டிடிசிபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரல வந்து ஏடிக்கு பர்மிஷன் உண்டு. பஞ்சாயத்து ஒன்று தான் 10,000. ஏடி வந்து அங்கங்கே திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணிக்கிறாங்க. பட் கார்பரேஷன்றது 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். 426 ஸ்கொயர் கிலோமீட்டரு சிஎம்டியை வந்து 1975 தான் உருவானது. இது வந்து ஏசியாலே ஓல்டஸ்ட் கார்பரேஷன். இதுக்கு வந்து சிஎம்டியை தடை போடுது. இதில் அரசியல் ஈடுபாடுனால அதில் இன்வால்மெண்ட் இருக்குது, அதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். பட் 10,000 ஒரு 40,000 50,000க்கு கார்பரேஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒருத்தர் பில்டிங் கட்ட போகிறாருன்னு வச்சுங்க, ஒரு 5 கிரவுண்டில் 4 கிரவுண்டில் அவர் கட்டுறாருன்னு ஆசைப்படுறாருன்னா ஒரு இண்டிவிஜுவல் பங்களா கட்டினா கூட அவருக்கு எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா சிஎம்டிக்கு போயிடும். சிஎம்டிக்கு போனோம்னா அங்கே சிஎம்டியில் அதிகாரிகளே கிடையாது. பயங்கரமான கார்பரேஷன்லேயும் சுத்தமாக ஏஇ ஸ்கொயராக இருக்கிறவங்க தான் இப்போ இன்சார்ஜாக இருந்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகாரிங்க வந்து ஆட்கள் வந்து தட்டுப்பாடு அதிகம். அதே சிஎம்டிக்கு சிஎம்டி லிமிட்டு 1000 சில்லற ஸ்கொயர் கிலோமீட்டர், இன்னும் 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 5000+ ஸ்கொயர் கிலோமீட்டராக மாறப்போகுது. இந்த 1000 சில்லற ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. அந்த மினிமம் ஸ்டாஃப்ஸை ஒரு ஸ்டாஃபுக்கிட்ட என்னுடைய ஃபைலே 60 நாள், ஒரு பிளானிங் அசிஸ்டண்ட்கிட்ட 60 நாள் ஃபைல் போய் ஸ்க்ரூட்னிக்கு நிற்கிது அட் த டைம். அதுக்கப்புறமா அவர் வந்து கொரீஸ் ரைஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 4 மாதம். அதே கார்பரேஷன் லோக்கல் பாடி கொடுத்தீங்கன்னா ஒரே மாதம் அப்ரூவல் வாங்கிட்டு போகலாம். 30 நாள் தான் ஒரு அப்ரூவலுக்கு எலிஜிபிலிட்டிஸ் டைமே. டியூரேஷனே 30 days அதுக்குள்ளே கொடுத்துடலாம். அதே சிஎம்டிக்கு வந்தால் தள்ளுது. அதை வந்து இவங்க வந்து எம்எஸ்பி பண்ணுறது, லேஅவுட்டு, பெரிய லேஅவுட் அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அப்ரூவல் இன்ஸ்டிடியூஷனல் இண்டஸ்ட்ரியெலாம் கார்பரேஷனுக்கு அன்லிமிட்டட் கொடுத்துட்டு அதையும் பஞ்சாயத்து யூனிட்டுக்கு இவ்வளோதான்னு சொல்லிவிட்டு கார்பரேஷனுக்கு அதே 10,000 ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறதுக்காக நாங்கள் இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். 10,000 ஸ்கொயர் ஃபீட் அட்லீஸ்ட் ஒரு 40,000 50,000, ஏன் 1 லட்சம். அவங்க வந்து கார்பரேஷன் லோ ரைஸ் பில்டிங் ஃபுல்லாக கார்பரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணால் கூட கார்பரேஷன் அவங்க பார்த்து, இங்கே அதிகாரிங்க கம்மினா கூட இவங்க தான் அதை வந்து நாளைக்கு ஒரு டீவியேஷனால இவங்க தான் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையாக இருந்தால் லோக்கல் பாடி தான் எடுக்க போகுது. ஸோ அதுக்கு அவங்க கொடுக்கலாம். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் அடுத்த எங்கள் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் சங்கத்துடைய சார்பாக நாங்கள் நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போக ரெடி ஆகிட்டோம். ஒன்று ஒன்றா நாங்கள் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இதில் மேஜராக இப்போ எடுத்திருக்கோம். எங்களுடைய இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் தீர்மானமே இதுதான். இப்போ இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள்ளே அதனுடைய ரிசல்ட்டை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பெயர், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், பாலமுருகன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போது ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து 10 ஃபீட் இருக்கு. 10 ஃபீட்டு, ஓகே. ஆமாம், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 32 ஓகே ஃபீட். அதுக்கு அப்ரூவல் வாங்க முடியுமா சார்? சார் 10 ஃபீட்டு வந்து பேசேஜுக்கு எலிஜிபிள் சார். பேசேஜ் ரோடு அகலம் உங்களுக்கு எவ்வளோ சார் இருக்குது? 20 ஃபீட்டு. 20 ஃபீட் ரோடு கண்டினியூஸ் பில்டப் ஏரியா இருந்ததுன்னா கேள்வியே கிடையாது. இது டிட்டாச்சாக இருந்ததுன்னா இந்த 10 அடி ஆக்சசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 10 அடி மட்டும் இருக்குல்ல, உள்ளே வந்து பேக்கில் இருக்குல்ல, ரியர் சைடில் நீங்கள் கட்டிக்கலாம். எலிஜிபிலிட்டிஸ் வச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. 3 மீட்டர்ஸ் ப்ளஸ் இருக்குது. பட்டு அது வந்து அந்தந்த இப்போ நீங்கள் எந்த ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கிற அப்ரூவலினுடைய அதிகாரியை அணுகி அதை பண்ணலாம். பட் 100% வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு வந்து பேசேஜாக கன்வெர்ட் பண்ணி பின்னாடி வந்து இருக்கிறத வந்து ஒரு பில்டிங் வந்து ரூலுக்கு நீங்கள் ஹைட் ஆஃப் தி பில்டிங்கை வச்சு வித் ஆஃப் தி ரோடு வந்து 20 ஃபீட்னா நீங்கள் ஸ்டில் +3 வரல போகலாம். பட் உள்ளே போய் செட்பேக் அதை பண்ணணும், பில்டிங்கினுடைய அமைப்பை பார்க்கணும். ஏன்னா பில்டிங்லாம் ஒரு ரூம் சைஸ் இவ்வளோன்னு இருக்குது, ஒரு கிச்சன் சைஸ் இவ்வளோன்னு இருக்குது, பெட்டு சைஸ் இவ்வளோன்னு இருக்குது. 100% இதுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை என்னை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். சார், அதே போல் ஹைவேஸில் மெயினான இடத்துல வீடு கட்டணும்னா என்ஓசி வாங்கணுமா? அதை பற்றி உங்களை பற்றி பேச. 100% வாங்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸில் டைரெக்டாக ரோடை அளந்துட்டு பண்ணிவிடுவாங்க. சிஎம்டிஏ டிடிசிபிங்கெல்லாம் போனீங்கன்னா ஐவேஸ் என்ஓசி வாங்க சொல்லுவாங்க. ஐவேஸ் என்ஓசி இப்போது நான் ஒரு ஐவேஸ்க்கு போனேன், ஒரு என்ஓசிக்கு. அந்த ரோடே வந்து 100 அடி ரோடு தான். 30 மீட்டர்ஸ் பிலோனா 30 மீட்டர்ஸ் அப் டு 30 மீட்டர்ஸ் வரையில் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் செட் பேக் வந்து 4.5 மீட்டர்ஸே போதும். 30 மீட்டர்ஸ் அண்ட் அபோவ் தான் 6 மீட்டர்ஸு. அவங்க எப்படி என்ஓசி கொடுத்துருக்காங்கன்னா, சென்டர் ஆஃப் தி ரோட்லேருந்து 100 அடி ரோட்டை சென்டர் ஆஃப் தி ரோட்லேருந்து 75 ஃபீட் அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுங்க அவங்க கொடுக்குறது. அப்போது நம்ம பில்டிங்கு 100 அடி ரோடு நம்ம வாங்குகிறோம், நம்ம பிளாட்டு அது என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செட்பேக். டெப்த் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. டெப்த்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இவர் பில்டிங்கே செட்பேக்குள்ளே போயிடுது 25 ஃபீட்டு. சிஎம்டி நாம்ஸு கம்பைன் பில்டிங் ரூல் நாம்ஸ் படி நமக்கு சொல்கிறது என்னென்னா 4.5 மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 16 அடி 16.25 அடி வரும்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே போனால் 20 அடி விடணும். இதுதான் ரூலு. இவங்க வந்து இந்த 4.5 மீட்டர்ஸ் 14.25 அடி 14.25 அடி அந்த ஃப்ரண்ட் செட் பேக்கை 25 இன்னும் 10 அடி விட்டு கட்டினான்னா இது வந்து ஐவிஎஸ் என்ஓசிக்கும் கம்பைன் பில்டிங் ரூலுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா நம்ம ரூல் படி பார்த்தா 15 அடி 14.25 அடி விட்டாலே போதும். இவங்க 25 அடி விட சொல்கிறாங்க. 10 அடி அடிஷ்னலாக விட்டால் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். சட்டங்கள் வந்து போடலாம். சட்டங்கள் எப்படின்னா கட்டுறவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணுமே தவிர பாதகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த 14.25 அடியே விட்டு 80% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னை சுற்று வட்டாரத்தில் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹைவேஸில் கட்டுற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த செட்பேக் நாம்ஸ் ரூல்ஸே மதிக்கிறது இல்லை. மேற்கொண்டு ஹைவேஸ் என்ஓசி போட்டு திரும்பியும் தவறு பண்ணும்போது ஹைவேஸும் கம்பைன் பில்டிங் ரூலும் கோயின்செட் பண்ணணும். அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வரணும். இப்போ எப்படி சிங்கிள் விண்டோவில் எல்லாமே ஒன்றுக்குள்ளே வருதோ அதுபோல் இந்த ஹைவேஸ் என்ஓசி கொடுக்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலிமா சொல்லுதுன்னா ஹைவேஸ் என்ஓசி கொடுக்குற ஹைவேஸ் அதிகாரிகளுக்கு அந்த ரூல் சட்டம் பில்டிங் ரூலை கொஞ்சம் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. 100% மக்களுக்கு ஏதுவான சட்டங்கள் போடுங்க.
அவங்க கட்டுற பில்டிங்கு நீங்கள் கொடுக்குற 14.25 விட்டு கட்டுறாங்களான்னு பாருங்கள். அதையும் சேர்த்து கட்டுறாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த அந்த எவிக்ஷன் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணல. நீங்கள் 25 அடின்னு சும்மா லெட்டரை கொடுத்துட்டு அந்த அந்த ஸ்ட்ரீட் பக்கமே அந்த ரோடு பக்கமே போகிறது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க 14.25க்கு 25 அடின்னு வாங்கிட்டு பில்டிங்கே 25 அடி கொடுத்து செட்பேக்கை வாங்கிட்டு 25 அடியும் சேர்த்து ரோட்லேயே 2 அடி 3 அடி வச்சு கட்டுறதுக்கு உண்டான நிலைமை. காரணம்னா ஐவேஸ் என்ஓசி நீங்கள் போய் நேராக கேட்டால் கொடுக்க போகிறதில்ல. ஐவேஸ் என்ஓசிக்கு உண்டான வேலைகளை நம்ம போய் பார்த்தா தான் ஐவேஸே என்ஓசி கொடுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி காலம் இருக்குது. இதெல்லாம் மாறணும், கூடிய விரைவில் மாறும், எதிர்பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம் சார். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர், சந்தேகங்களை கேட்கலாம். கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார், லைனில் இருக்கீங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். தேவராஜ் பேசுறேன், குழல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க மேடம். ஹலோ. சொல்லுங்க மேடம். மேம் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. சொல்லுங்க மேடம். நான் கீதா தேவராஜ், குழல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப நாங்க வந்து என்ஓசி, இப்ப நாங்க வந்து ஒரு 1/2 கிரவுண்ட் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் கட்ட போறோம். இதுக்கு நான் எந்தெந்த என்ஓசி வாங்கணும் சார்? 1/2 கிரவுண்டுக்கு என்ஓசி வாங்குறதுன்னா கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் என்ஓசிலாம் நாட் நெசசரிங்க. உங்கள் இடம் வந்து 20/10/2016க்கு முன்னாடி பிரிக்கப்பட்ட மனையாக இருக்கணும். அந்த இடமானது நம்ம சிஎம்டிஏ லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் வீடு கட்ட உகந்த இடமா இருக்கணும். அது பக்கத்தில் ஏதாவது கால்வாய் கீழ்வாய் போனால் தான் மெட்ரோ வாட்டர் என்ஓசி, அதை பிடபிள்யூடி என்ஓசி, மெட்ரோ வாட்டரில் பிடபிள்யூடி என்ஓசி வாங்கணும். மெயின் ரோடு தார் ரோடுனா கார்பரேஷன் ரோடுனா இஷ்யூஸ் இல்லை. அது ஒரு பஸ் ரூட்டாக இருந்து அது ஹைவேஸாக இருந்ததுன்னா, பஸ் ரூட்டு கார்பரேஷன்லேயும் இருக்குது, கார்பரேஷன் ரோட்லேயும் ஹைவேஸாக இருந்ததுன்னா ஹைவேஸ் என்ஓசி வாங்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வாட்டர் கெனால் ரோட்டில் ஏதாவது இருந்ததுன்னா மெட்ரோ வாட்டர் என்ஓசி, இந்த மாதிரி என்ஓசிஸ் வரும். பட் 1/2 கிரவுண்டுக்குன்னு ஸ்பெஷலாக என்ஓசிஸ்னு எதுவும் கிடையாதுங்க. நீங்களாம் வந்து சிங்கிள் விண்டோ செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா ஸ்டில் +2 வரையில் 2 கிச்சனு 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டிங் ஏரியா வந்து எஃப்எஸ்ஐ ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட், 2 கிச்சன்ஸ் வரையில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. டைரெக்டாக உங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட்டு பட்டா ஈஸியை கொடுத்தீங்கன்னா அதனுடைய கட்ட போகிற வடிவத்தை அவங்க போட்டு காமிச்சு அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்ரூவல் வாங்கி நீங்கள் வீடு கட்டலாம் மேடம். அது வந்து என்ஓசி தேவை இருக்காது நீங்கள் கேட்குறதுல. மெயினாக அந்த கமர்ஷியலு, இப்போ ஹை டென்ஷன் லைன் போகுது, இந்த மாதிரி நிறைய என்ஓசிஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து தான், அவங்க இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து தான். அது ஹைவேஸ்குள்ளே இருந்ததுன்னா ஹைவேஸ் என்ஓசி, மேலே ஹை டென்ஷன் லைன் பக்கத்தில் போச்சுன்னா ஹைவேஸ் இது ஹை டென்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் இபியில் போய் என்ஓசி வாங்கிட்டு வரணும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ஓசி கேட்பாங்க. பட் இவங்களுக்கு பொறுத்தவரையில் என்ஓசி நாட் நெசசரி. எதுனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ. இல்லை ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை பாருங்கள். ஓகே, சொல்லுங்கள் மேடம். சார், அதே போல் இன்ஜினியர் சங்கம்னு உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றி பேசலாம் சார். ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் சங்கம் நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இது நிறைய ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம் இப்போதைக்கு. இது தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் விரிவடைய இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கோம். பிகாஸ் ஆஃப் டைமிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர், ஒரு இடத்து ஓனர் கூட வீடு கட்ட அனுமதி இல்லாமல் வீடு கட்டக்கூடாது. அதே போல் அனுமதி வாங்க சிரமப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய கோட்பாடு. அதே போல் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 90% அவங்க வாழ்வாதாரமே சுருங்கி போய் கிடக்குது. அவங்களெல்லாம் நான் கண்கூடாக பார்க்குறேன். ஒரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கு பார்த்தோம்னா ஒரு சீல் வச்ச ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி சீல்டு, அதாவது டிவியேட் பண்ணி சீல் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் சைன் பண்ணாருன்னு அவர் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்னுடைய அந்த ப்ரொஃபஷ்னலையே அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்கள் சங்கங்கள் போராட ரெடியாக இருக்குது. இதில் யாரெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லாமல் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் விண்டோ அப்படின்னு இன்றைக்கி சென்னை கார்பரேஷனில், இதுக்கு முன்னாடி வந்து சிஓசி டிராயிங் தான் இருந்தது. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே
அந்த ஆன்லைன் சிஸ்டம், அதே டிராயிங் போடுற முறை, அதில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வந்து இப்போ நாங்கள் ட்ரைனிங் செஷன் நடத்தி அவங்களுக்கு இதை பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். ஏன்னா மேனுவல் டிராயிங் போட்டு ப்ளூ பிரிண்ட்டு அப்ரூவல் வாங்கி கொடுத்த காலம் போய் இப்போ மாறி 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 இப்போ வந்து சிங்கிள் விண்டோவுக்கு வந்துட்டோம். இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு நமக்கு கிளியர் ஆகி போச்சு. சிங்கிள் விண்டோவுடைய அவேர்னஸை நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு சிங்கிள் விண்டோவில் ட்ரைனிங் செஷன் நடத்துகிறோம். அதே போல் சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு கற்றுத்தரோம். புது புது வழிமுறைகள் அவங்களுக்கு சொல்லித்தரோம். புது புது வழிமுறைங்கன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறதுல 50% தான் உங்களால் அதை பார்த்தா தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட்டாக அதுக்கு வந்து நிறைய கெசட்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு சொல்லி இப்படி பண்ணால் அதே கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி படிச்சுட்டு இல்லாமல் இவ்வளோ சட்ட நுணுக்கங்கள் இருக்குது, இதில் இவ்வளோ யூசேஜ் இருக்குதுன்னு எங்கள் சங்கத்தினுடைய சார்பாக நாங்கள் வழிகாட்டுறோம், வழி நடத்துகிறோம். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியராக யார் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்கள் சங்கத்தில் சேருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சங்கம் வந்து விரிவடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துங்க. அது இல்லாமல் நான் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய நான் ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டு. அதுலேயும் எங்களுடைய ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கு தேவையான வழிமுறைகளையும் அவேர்னஸையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாட் ஒன்லி பப்ளிக்ஸு, ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். சார், ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஃபைனலாக ஒரு காலர் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம் சார். சார் வணக்கம், எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பெயர், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் சார். வணக்கம் மேம், இது கோயம்புத்தூர்லேருந்து அருண் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். இது தம்பி நானும் ஷேர் பண்ண ஒரு வீடியோ வாங்கியிருக்கேன் சார். சரிங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தம்பிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு கண்டென்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா சார்? தனியாக பண்ணலாம் சார், யூடிஎஸ்ஸாக பண்ணணும் சார். இடம் யார் பேரில் இருக்குது சார்? இடம் வந்து 2 பேர் பேரில் தான் சார் ஷேர் பண்ணியிருக்கோம். 2 பேர் பேரில் இருந்தால் ஒன்றும் இஷ்யூவே இல்லை சார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை நீங்கள் யூஸ் பண்ணுறது யார் யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் ஃப்ளோர் யார் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்ரூவலை வாங்கி கட்டணும். அந்த அப்ரூவல் வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக கட்டணும். கீழே பார்க்கிங் வச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் கட்டுறது புத்திசாலித்தனம், ஏரியா சின்னதாக இருக்கிற பட்சத்தில். ஏன்னா கார் பார்க்கிங் இஷ்யூஸ் வரும். நீங்கள் கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கட்டினீங்கன்னா கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். ஸ்டில்ட்டு 2 கட்டுங்க. கீழே மேலே கட்டால் திங்க் பண்ணாதீங்க. என்கிட்ட வர எல்லா கிளைண்ட்டுக்கும் நான் சொல்லுறது என்னென்னா, கார் பைக்கை ரோட்டில் விடக்கூடாது. அதுக்கும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் காரு பைக்கை ரோட்டில் விடாமல் 2 பேர் இருக்கீங்க, 2 காரு 4 பைக்குன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இடத்த பொறுத்து மேக்ஸிமம் ஸ்டில் +2 கட்டுங்க. செல்ஃப் சர்டிஃபிகேஷன்லேயே அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் இமீடியட்டாக அப்ரூவல் வாங்கிக்கலாம். யாரையும் போய் பார்க்க தேவையில்ல. ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 100% உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யார் எந்த போர்ஷனை யூஸ் பண்ணுறது, ஈவன் கார் பார்க்கிங் எந்த கார் பார்க்கிங் யாருக்குன்னு மார்க் பண்ணி அலாட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 100% கட்டிக்கலாம். இது வந்து இது போல் நிறைய நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து செமி இண்டிபெண்டன்ட், ஜாயிண்ட்டாக பக்கத்தில் கீழே மேலே கட்டுறது ஒரு லைக் ஃப்ளாட் சிஸ்டம்னு சொல்லுவோம், பண்ணிக்கலாம். அது யூடிஎஸ்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சார், அதே போல் நேயர்களோட கேள்விகளுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் நீங்கள் பொறுமையாக இவ்வளோ பதில் சொன்னது, சந்தேகங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சந்தோஷங்க. இந்த நேரத்தில் ஒரு குறிப்பாக இந்த குமுதன் நிகழ்ச்சியில் நான் சொல்கிறது வாரம் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு அவேர்னஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தோம்னா, செட்பேக்கு அதிகமாக விட்டுட்டு அப்ரூவலை கம்மியாக கட்டக்கூடாது. என்ன நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்களோ அதைப்படி கட்டுங்க. செட்பேக்கை வந்து ரூலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூல் படி நீங்கள் அப்ரூவல் வாங்குங்க. கட்ட போகிறது படி அப்ரூவல் வாங்கி கட்டுங்க. சந்தோஷங்க. நன்றிங்க. தேங்க்யூ. மற்றொரு நிகழ்ச்சி ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் இனிதா சக்தி. நன்றி.